இங்க ஒருத்தன் எறும்பு புத்துக்குள்ள நெருப்பை கொளுத்தி போடுறான். உடனே அதுக்குள்ள இருந்து மனுஷங்களை சாப்பிடக்கூடிய ஆபத்தான எறும்புங்க அப்படியே வேக வேகமா வெளியில வருதுங்க. அந்த புத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் நம்ம ராக்கையும் இன்னொருத்தனையும் உடம்பு முழுக்க மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு வெறும் தலையை மட்டும் வெளியில விட்டு வச்சிருக்கானுங்க. அந்த எறும்புங்களும் இவங்க ரெண்டு பேருடைய தலையையும் பார்த்துட்டு கடிக்கிறதுக்காக ஆவலோட அப்படியே வேக வேகமா வருதுங்க. அதுங்க வந்து கடிச்சிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் வலி தாங்க முடியாம செத்தே போயிடுவாங்க. ஆனா அந்த எறும்புகளை பார்த்து கூட அந்த சுருட்ட முடி வச்சவன் கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டான். அப்படி நக்கலா சிரிக்கிறான். ஆனா நம்ம ராக்குக்கு இங்க என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமா இருக்குது. அவன் நம்ம ராக்கி கிட்ட நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிருவேன்னு சொல்றான். எப்படா தப்பிப்பான்னு கேட்க அங்க பாரு அங்க ஒரு காவலாளி உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான்ல, அவன் இப்ப எந்திரிச்சு உச்சா போவான் பாருன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே அந்த காவலாளியே எந்திரிச்சு பாத்ரூம் போறாரு. இப்ப நம்ம ராக் அவனை திரும்பி பார்த்தா அவன் அந்த இடத்துல காணவே காணோம். இப்ப அந்த காவலாளியா யூரின் போயிட்டு திரும்ப வந்து உன் கூட இருந்தவன் எங்கடான்னு கேக்குறாரு. உடனே அவன் பின்னால இருந்து ஒரு கட்டை எடுத்து அவருடைய மண்டையிலேயே அடிச்சு அவரை மட்டையாக்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்டு இன்னொரு காவலாளி அந்த இடத்துக்கு ஓடி வந்து பாக்குறாரு. அவரையுமே அவன் அப்படியே அங்க இருந்து ஒரு எறும்பு புத்து மேல தள்ளி விட்டுறான். அதனால அதுக்குள்ள இருந்த மொத்த எறும்புகளும் அவரை போட்டு பயங்கரமா கடிச்சு அவரை சம்பவ இடத்திலேயே சாகடிச்சிருதுங்க. நம்ம ராக்கும் அவன் நம்மள வந்து காப்பாத்துவான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் காப்பாத்தாம அங்க இருக்கிற ஒரு பாறை மேல உட்காந்து ஜாலியா சரக்கு அடிக்கிறான். இப்ப அந்த எறும்புங்க வேற நம்ம ராக்கி கிட்ட நெருங்கி வந்துருச்சுங்க. நம்ம ராக்கும் என்ன காப்பாத்துறான்னு அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. அதுக்கு அவன் நான் உன்னை காப்பாத்தணும்னா நீ என்ன சாகடிக்க மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் என்னையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். வேற வழி இல்லாம நம்ம ராக்கும் பிராமிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா அப்படியே கீழே இறங்கி வந்து அந்த சரக்கு அவனுடைய வாயில ஊத்திக்கிட்டு அவன் கையில வச்சிருந்த நெருப்பை அப்படியே அந்த எறும்புகளை நோக்கி அது மேல அப்படியே கொப்பளிக்கிறான். அதனால நெருப்பு அந்த எறும்புங்க மேல போய் ஃபோர்ஸா படுது. பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா எறும்புகளும் பயந்து அடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுதுங்க. திரும்ப திரும்ப அவன் 4-5 தடவை அதே மாதிரி பண்ணி ஒரு வழியா நம்ம ராக்க அந்த எறும்புங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறான்.